friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது புதினா சட்னி. புதினா சட்னியில் வந்து என்னென்னா நிறைய சத்துக்கள் இருக்குது, அதாவது மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வந்து என்னென்னா வயிற்றில் இருக்கிற பூச்சியை அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கீரை கொண்டு, அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனையும் போக்கக்கூடிய தன்மை வந்து புதினாக்கு இருக்குது. இப்போ வந்து என்னென்னா சின்ன வெங்காயம், இதுக்கு வந்து நம்ம தக்காளி சேர்த்து செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்னா புளி வந்து ஆட் பண்ணாமல் தான் நம்ம செய்ய போகிறோம். புளி ஆட் பண்ணிங்கன்னா அதாவது புதினாவில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த புளிக்கு இருக்கிறதுனால நம்ம புளி ஆட் பண்ணாமல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்குறப்ப நம்ம ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இது வந்து 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம், 2 வரமிளகாய், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், ஒரு 10 அல்லது 15 சின்ன வெங்காயம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தான் நம்ம போட்டுருக்கோம். இப்போ நம்ம தக்காளியை நல்லா வதக்கிட்டோம். தேங்காய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம புளி வந்து சேர்த்த வேண்டாம், இதுக்கு புதினாவை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 30 செகண்ட் இருந்தாலே போதும். இந்த கடாய் சூட்டுக்கே நல்லா வதங்கிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் புதினா சட்னி. இது வந்து என்ன, இட்லி, தோசை, பணியாரத்துக்கு நல்ல காம்பினேஷன். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடே போதும். இதை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்ப நீங்கள் பச்சையாக ஒரு 4 ஈர்க்கு கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். சுவையான புதினா சட்னி ரெடி. புதினா சட்னி எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். மனநலம் மன்னுயிர் காக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். விளக்கம்: மனத்தின் நல்நிலையே மன்னுயிர்க்கு ஆக்கம் தரும். இனத்தின் நல்ல துணையோ எல்லா வகையான புகழையும் ஒருவனுக்குத் தரும்.